வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். வந்து இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க அடுத்தடுத்த மீட்டிங், டெட்லைன்ஸ், ஷிஃப்ட் வேலைகள்னு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பிஸியான கார்ப்பரேட் நிர்வாகியா, ம் ஒரு நாளைக்கு 4-5 கப் காஃபி குடிச்சாதான் வேலையே ஓடும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கீங்களா? அப்படி என்றாம் இந்த ஆழமான அலசல் உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. நிச்சயமா. வேலைப்பழுவால ரொம்ப சோர்வடைஞ்சிருக்க தொழில்முறையாளர்களுக்காக முழுமையாக மருத்துவ ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு 8 வார ப்ரோக்ராம். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் எனர்ஜி அண்ட் மெட்டபாலிக் ரீசெட். தமிழ்ல சொல்லணும்னா நிர்வாகிகள் உடல் மனம் புத்துயிர்ப்பு திட்டம். இதை வடிவமைக்கிறதா இன்னைக்கு நம்மளோட மிஷன். சரியா சொன்னீங்க. ஆனா இங்க ஆரம்பத்திலே நாம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இது ஒரே நைட்ல எடைய குறைக்கிற எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரீம் கிராஷ் டயட்டோ இல்ல மாயாஜால மருந்தோ கிடையாது. இது முழுமையா சயின்ஸ் அடிப்படையிலானது. அதே சமயம் இது ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றானதும் இல்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தா உங்க மருத்துவரை அணுகுறதா சிறந்தது. உங்களோட அன்றாட வாழ்க்கை முறைய அறிவியலோட துணையோட எப்படி சிறப்பா மாத்தி அமைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம். அருமையான விளக்கம். இந்த திட்டம் கார்ப்பரேட் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய முறையை நாம கையாள போறோம். கரெக்ட். பைலிங்குவல் அப்ரோச். அதேதான். இந்த 8 வார திட்டத்தோட ஒவ்வொரு பகுதியையும் நம்ம முதல்ல ஒரு சுருக்கமான ஆங்கில குறிப்பா வழங்கிட்டு, அதன் பிறகு அந்த அறிவியலை, அந்த சயின்ஸை ரொம்ப எளிமையான நடைமுறை தமிழ்ல விரிவா அலச போறோம். சரி, இந்த திட்டத்தோட நோக்கத்தை ஒரு சின்ன கையேடு மூலமா, அதாவது ப்ரோஷர் டிஸ்கிரிப்ஷனா எப்படி சொல்லலாம்? அத இப்படி சொல்லலாம். ப்ரோக்ராம் ப்ரோஷர் டிஸ்கிரிப்ஷன். தி எக்ஸிக்யூட்டிவ் எனர்ஜி அண்ட் மெட்டபாலிக் ரீசெட் is an evidence-based 8-week transformation program designed for busy professionals to reclaim their energy, master stress, and optimize metabolic health without extreme crash diets. சூப்பர். இதை நம்ம தமிழ்ல சொல்றதுன்னா, எக்ஸிக்யூட்டிவ் எனர்ஜி அண்ட் மெட்டபாலிக் ரீசெட் அப்படிங்கிறது வேலைப்பழு அதிகமுள்ள தொழில் முறையாளர்கள் எவ்வித அதீத டயட் முறைகளும் இல்லாம அவங்க ஆற்றலை மீட்டெடுக்கவும், மன அழுத்தத்தை கையாளவும், வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட 8 வார அறிவியல் பூர்வமான திட்டமாகும். சரி, ஒரு நிர்வாகியா நான் இந்த திட்டத்துல இணைய முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். எனக்கான வரவேற்பு உரை, அதாவது ஆன்போர்டிங் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்? Program onboarding script. Welcome to the 8-week executive reset. Over the next 2 months, we will systematically upgrade your metabolism, stress resilience, and sleep architecture. Please remember, this is about sustainable optimization, not overnight perfection. ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த 8 வார எக்ஸிக்யூட்டிவ் ரீசெட் திட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். அடுத்த 2 மாசத்துல உங்களோட வளர்ச்சிதை மாற்றம், மன அழுத்தத்தை கையாளும் திறன் மற்றும் தூக்கத்தின் தரம், இது எல்லாத்தையும் நாம படிப்படியா மேம்படுத்த போறோம். ஆமா. இது நீண்டகால ஆரோக்கியத்துக்கான திட்டம் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஆனா எந்த ஒரு பயணத்தையும் தொடங்கறதுக்கு முன்னாடி நாம எங்க நிக்கிறோம் நமக்கு தெரியணும் இல்லையா? அதற்கான ஆரம்ப மதிப்பீடுகள், அந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்ஸ் என்னென்ன? Simple lab tracking guide. Before starting, please complete these baseline assessments. 1. Fasting glucose. 2. HbA1c. 3. Lipid profile. 4. Blood pressure. இது தமிழ்ல சொல்லணும்னா, திட்டத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய அடிப்படையான 4 பரிசோதனைகள். 1. வெறும் வயிற்றில சர்க்கரை அளவு. 2. கடந்த 3 மாச சராசரி சர்க்கரை அளவை காட்டும் HbA1c. 3. நல்ல மற்றும் கெட்ட கொலஸ்ட்ராலை காட்டும் லிபிட் ப்ரொஃபைல். 4. இரத்த அழுத்த பரிசோதனை. எக்ஸாக்ட்லி. இந்த டேட்டா எல்லாம் நம்ம கையில இருந்தாதான் 8 வாரங்களுக்கு பிறகு என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத துல்லியமா அளவிட முடியும். கரெக்ட். சரி, இப்போ முதல் பகுதிக்குள்ள நுழைவோம். உடலின் அடிப்படைகள் மற்றும் மன அழுத்தம். வீக் 1 எனர்ஜி அண்ட் மெட்டபாலிசம் பேசிக்ஸ், அதாவது சக்தி மற்றும் வளர்சிதை மாற்ற அடிப்படைகள். எனக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் இங்க. கேளுங்க. இந்த வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியர் அல்லது மெட்டபாலிக் ஹெல்த்னு அடிக்கடி சொல்றோமே, அப்படின்னா என்ன? நியூட்ரிசன்ஸ் ஆய்வு கட்டுரைகள் இதை மிக தெளிவா பட்டியலிடுது. மெட்டபாலிக் ஹெல்த் அப்படிங்கிறது 5 முக்கிய கூறீடுகளை உள்ளடக்கியது. 1. உங்க வெறும் வயிற்று சர்க்கரை அளவு 100 mg/dL கீழே இருக்கணும். ஓகே. 2.
ட்ரைகிளிசரைடுகள் 150க்கு கீழே இருக்கணும். 3 நல்ல மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் சரியான விகிதத்துல இருக்கணும். 4 ரத்த அழுத்தம் சீரா இருக்கணும். 5 இடுப்பு சுற்றளவு பெண்களுக்கு 35 அங்குலம் மற்றும் ஆண்களுக்கு 40 அங்குலத்திற்கு கீழே இருக்கணும். சரி, ஆனா இந்த இடுப்பு சுற்றளவுக்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் என்ன நேரடி தொடர்பு? ஒரு கார்ப்பரேட் வேலையில நாள் முழுக்க உட்கார்ந்தா இருக்கிறதால வர்ற சாதாரண தொப்பை தானே இது? அங்கதான் நம்ம பெரிய தப்பு பண்றோம். இது சாதாரண கொழுப்பு இல்ல. இத மருத்துவத்துல விசரல் ஃபேட், அதாவது தொப்பை கொழுப்புன்னு சொல்றோம். ஓ, அந்த விசரல் ஃபேட். ஆமா, இன்சுலின் செயல்பாடு சீர்குலையும் போது உடலோட உள்ளுறுப்புகளை சுற்றி இந்த ஆபத்தான கொழுப்பு உருவாகுது. இத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு மிஷினோட முக்கிய பாகங்களுக்கு நடுவுல தேவையற்ற பிளாஸ்டிக் கவர்கள் சிக்கிக்கிட்டா எப்படி இருக்கும்? கற்பனை செஞ்சு பாருங்க. மிஷின் அப்படியே ஸ்டக் ஆயிடும். அதேதான். அது எப்படி மிஷினோட செயல்பாட்டை கெடுக்குமோ அதே போல இந்த கொழுப்பு உங்க செல்களுக்குள்ள இருக்கிற பவர் ஹவுஸ் எனப்படும் மைட்டோகாண்ட்ரியாவோட ஆற்றல் உற்பத்தியை பாதிக்குது. அதனாலதான் மதியம் ஒரு 3 மணி வாக்குல உங்களுக்கு ஒரு அதீத சோர்வு ஏற்படுது. அப்படி என்றால் அந்த மதிய நேரச் சோர்வு வெறும் தூக்க கலக்கம் இல்ல, உள்ளே நடக்கிற ஒரு கெமிக்கல் மாற்றம். சரி, முதல் வாரத்துக்கான நடைமுறை செயல்களை பார்ப்போம். Week 1 Action Steps. Focus, metabolic markers and mitochondrial energy. Include 3 simple daily habits: hydrate before coffee, take a 10-minute post-meal walk, and maintain consistent meal times. 1 awareness exercise, track your afternoon energy dips. இத நாம ரொம்ப எளிமையா செயல்படுத்த வார 1 நடைமுறை செயல்கள். 3 எளிய பழக்கங்களை உருவாக்குங்க. காலையில எழுந்ததும் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் 10 நிமிஷம் நடங்க. தினமும் ஒரே நேரத்துல சாப்பிடுற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. இதோட ஒரு விழிப்புணர்வு பயிற்சி. மதிய வேளைகள்ல உங்க உடல் எந்த குறிப்பிட்ட நேரத்துல சோர்வடையுது அப்படிங்கறத ஒரு நோட்ல குறிச்சு வைங்க. மிதச்சரி. இப்போ வீக் 2 ஸ்ட்ரெஸ் அண்ட் கார்டிசால் ரீசெட், அதாவது மன அழுத்தம் மற்றும் கார்டிசால் சீரமைப்பு. இந்த மன அழுத்தம் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. வேலைப்பழுவால எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது சரி, ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி என் வயிற்றுல கொழுப்பா மாறுது? இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு அறிவியல் செயல்பாடு. HPA ஆக்சிஸ், அதாவது ஹைப்போதலாமிக் பிச்சுயிட்ரி அட்ரினல் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு சங்கிலி தொடர் அமைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட ஒப்பிட்டு பார்ப்போம். மூளையில இருக்கிற ஹைப்போதலாமஸ் அப்படிங்கறத ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு வச்சுப்போம். நீங்க மன அழுத்தத்துல இருக்கும்போது அந்த சிஇஓ ஒரு அவசர மெயில அனுப்புறார். அதுதான் CRH அப்படிங்கிற ஹார்மோன். ஓ, அந்த மெயில் தான் ஹார்மோன். ஆமா, அந்த மெயில் பிச்சுவிட்ரி சுரப்பி அப்படிங்கிற மேனேஜருக்கு போகுது. அவர் உடனே ACTH அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அலாரத்தை அடிக்கிறார். அந்த அலாரம் நேரா உங்க கிட்னிக்கு மேல இருக்கிற அட்ரினல் சுரப்பியை தாக்கி கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை உடல் முழுக்க கொட்டுது. வாவ், சிஇஓ மேனேஜர் அலாரம் ரொம்ப அருமையான உதாரணம். ஆனா இந்த கார்டிசோல் என்ன பண்ணுது? நாள்பட்ட மன அழுத்தம் இருக்கும்போது இந்த அலாரம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால உடல் என்ன நினைச்சுக்குன்னா, ஓஹோ ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது, நம்ம ஆற்றலை சேமிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதிகப்படியான கொழுப்ப நேரா தொப்பையில கொண்டு போய் சேர்க்கும். அட கடவுளே. கூடவே இது உங்க தூக்கத்தையும் கெடுத்துடும். இது பலருக்கும் நடக்கிற ஒரு அன்றாட போராட்டமா இருக்கு. இத சரி செய்ய 2வது வாரத்துல நாம என்ன பண்ணணும்? Week 2 Action Steps. Focus, HPA axis reset and sleep disruption. Include 5 minutes of daily deep breath work practice and a 60-minute evening digital detox plan. வார 2 நடைமுறை செயல்கள். தினமும் 5 நிமிஷம் ஆழமான மூச்சு பயிற்சி செய்யுங்க. இது அந்த மூளைக்கான அலாரத்தை ஆஃப் பண்ணும். அடுத்தது மாலை நேர டிஜிட்டல் டீடாக்ஸ். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல், லேப்டாப் ஸ்கிரீன்களை தவிர்த்துடுங்க. கண்டிப்பா. ஆனா நடைமுறையில நைட் 10 மணிக்கு பாஸ் திடீர்னு நாளைக்கு காலையில மீட்டிங்காக ஒரு மெசேஜ் அனுப்புனா எப்படி டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்றதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆமா. அதுக்காகவே வேலையும் தனிப்பட்ட நேரத்தையும் பிரிக்கிற சில பவுண்டரிஸ், அதாவது எல்லைகளை வகுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. உண்மைதான். இப்போ பகுதி 2 உணவு மற்றும் உடல் இயக்கம். வீக் 3 இன்சுலின் ரீசெட் அண்ட் ஸ்மார்ட் ஈட்டிங். இன்சுலின் சீரமைப்பு மற்றும் புத்திசாலித்தனமான உணவு முறை. இந்த சோர்சஸ் நமது ஆதாரங்களை நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ விக்கிபீடியால ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் கண்ணுல பட்டது. புரத நெம்புகோல் கருதுகோள், அதாவது புரோட்டீன் லெவரேஜ் ஹைபோதசிஸ் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. ஆமா, அந்த லோகஸ் ஸ்டடி. அதேதான். டேவிட் ரவுபன்ஹைமர் மற்றும் ஸ்டீவன் சிம்ப்சன் அப்படிங்கிறவங்க
வெட்டுக்கிளிகளை வச்சு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ்ல இருக்கும்போது நாம ஏன் தொடர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த வெட்டுக்கிளிகள் விடை சொல்லுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? அது என்ன அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அந்த ரிசர்ச்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் கண்டுபிடிச்சாங்க. உணவுல புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் குறையும் போது உடல் தனது புரதத் தேவை முழுமையா கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து பசிய தூண்டிக்கிட்டே இருக்கும். ஓ, கல்லீரலிருந்து சுரக்கிற FGF21 அப்படிங்கிற ஹார்மோன் தான் மூளைக்கு சென்று இந்த தொடர் பசியை ஏற்படுத்துது. அதாவது நீங்க எவ்வளவுதான் மாவுச்சத்து, கார்ப்ஸ் அல்லது ஃபேட் இருக்கிற உணவுகளை சாப்பிட்டாலும் தேவையான புரோட்டீன் உடம்புல சேர்ற வரைக்கும் அந்த பசி அடங்காது. இதுதான் இந்த பிஸ்கெட் ரகசியமா? ஆமா, ஆபீஸ்ல கிடைக்கிற பிஸ்கெட்டுகளையும் வறுத்த தின்பண்டங்களையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட இதுவேதான் காரணம். அப்படியென்றால் நாம அதிகமா சாப்பிடுறது நம்ம கட்டுப்பாட்டை மீறிய ஒரு வேதியியல் தூண்டுதல். ஆனா இப்படி தொடர்ந்து மாவுச்சத்தை சாப்பிடும்போது உடல்ல என்ன நடக்குது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் எதிர்ப்புங்கிறாங்களே, அது எப்படி உருவாகுது? இத ஒரு கதவு மற்றும் சாவிக்கான உதாரணமா பார்க்கலாம். உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரைய செல்களுக்குள்ள அனுப்ப இன்சுலின் அப்படிங்கிற சாவி தேவை. ஆனா தொடர்ந்து அளவுக்கு அதிகமா சர்க்கரை வரும்போது செல்கள் அவங்க கதவை அடைச்சிடுறாங்க. ஓகே. இதத்தான் இன்சுலின் எதிர்ப்புன்னு சொல்றோம். செல்கள் சர்க்கரையை ஏற்க மறுக்கிறதால கணையம், அதாவது பாங்க்ரியாஸ், இன்னும் அதிக இன்சுலினை சுரந்து கதவு உடைக்க பாக்குது. இந்த போராட்டமே நாளடைவுல டைப் 2 சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்குது. ரொம்ப தெளிவா புரியுது. இதை தடுக்க 3வது வாரத்துக்கான திட்டம் என்ன? Week 3 Action Steps: Focus, Insulin Resistance, Eating Window Structure, and Protein Importance. Include a sample day structure, a 10 to 12 hour eating window, prioritizing 30 grams of protein per meal, and adding fiber-rich vegetables. வாரம் 3 நடைமுறை செயல்கள். உணவு உண்ணும் நேரத்தின் கட்டமைப்பு, அதாவது ஈட்டிங் விண்டோ. ஒரு நாளோட 24 மணி நேரத்துல 10 முதல் 12 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய எல்லா உணவுகளையும் முடிச்சுக்கோங்க. மீதமுள்ள நேரத்தை உடலுக்கு ஓய்வா கொடுங்க. ஒரு நாள் உணவு மாதிரி என்னன்னா, ஒவ்வொரு வேளை உணவிலும் குறைந்தது 30 கிராம் புரதம் இருக்கிறத உறுதி செய்யுங்க. கூடவே நார்ச்சத்துள்ள காய்கறிகளையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா Week 4 Movement and Mitochondrial Upgrade, உடல் இயக்கம் மற்றும் செல்கள் மேம்பாடு. எவ்வளவு பெரிய தீங்க விளைவிக்குது? உட்கார்ந்தே இருக்கிறது உங்க தசைகளை, மசில்ஸ அப்படியே செயலற்றதா ஆக்குது. இது இன்சுலின் எதிர்ப்பை ரொம்ப அதிகமாக்குது. இதை உடைக்க Zone 2 கார்டியோ மற்றும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது வலிமை பயிற்சி தேவை. Zone 2 கார்டியோவா? ஆமா, இங்க ஒரு அற்புதமான சயின்ஸை சொல்றேன் கேளுங்க. உங்க தசைகள்ல GLUT4 டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எனப்படும் கடத்திகள் இருக்கு. இவற்றை VIP பவுன்சர்கள்னு வச்சுப்போம். VIP பவுன்சர்கள் நல்லா இருக்கே. நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது இந்த பவுன்சர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகி இன்சுலின் அப்படிங்கிற சாவியோட உதவியே இல்லாமலேயே ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை நேரா தசைகளுக்குள்ள இழுத்து எரிபொருளா மாத்திடுறாங்க. நீங்க நடக்கும்போதும் பழு தூக்கும் போதும் இதுதான் நடக்குது. அட, இன்சுலின் இல்லாமலேயே சர்க்கரையை எரிக்க முடியுமா? இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். 4வது வாரத்துக்கான பயிற்சி என்ன? நான் அடிக்கடி ஃப்ளைட்ல டிராவல் பண்ற ஒரு நிர்வாகினா இதை எப்படி என் பிஸியான நேரத்துல செய்யறது? Week 4 Action Steps: Focus, Harmful Effects of Sitting, Zone 2 Cardio, and Strength Training. Include a weekly movement plan, 150 minutes of Zone 2 steady cardio, and 2 days of basic resistance training. நீங்க பிஸியா இருந்தா எப்படி செய்யறதுன்னு கேட்டிங்களே, உங்க ஃபோன் கால்களை நடக்கும்போதே பேசுறது, லிஃப்ட்டுக்கு பதிலா படிகளை பயன்படுத்துறது, இது மாதிரி சின்ன மாற்றங்கள்ல தான் ஆரம்பிக்கணும். அருமை. வாரம் 4 நடைமுறை செயல்கள். வாரத்துக்கு 150 நிமிடங்கள் மிதமான ஓட்டம் அல்லது நடைப்பயிற்சி, Zone 2 கார்டியோ செய்யுங்க. குறைந்தது 2 நாட்கள் தசைகளை வலுவாக்கும் வலிமை பயிற்சிகளை, அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யுங்க. Week 5 Sleep and Circadian Alignment, தூக்கம் மற்றும் உயிரியல் கடிகார சீரமைப்பு. தூக்கத்துக்கும் நமது உடலோட வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு சாதாரணமான கேள்வி பலருக்கு எழலாம். இதை கொஞ்சம் விரிவா பாப்போமா? கண்டிப்பா. மனித மூளையில SCN, அதாவது சுப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு முதன்மை கடிகாரம் இருக்கு. இது பகல் வெளிச்சம் மற்றும் இரவோட இருட்டிற்கு ஏற்ப நமது உடலை இயக்குது. ஓகே. நைட் ஷிஃப்ட் வேலைகள் பார்க்கறதாலேயோ இல்ல இரவு 2 மணி வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு வீக்கெண்ட்ல மட்டும் லேட்டா தூங்குற சோஷியல் ஜெட் லேக் பழக்கத்தாலேயோ இந்த கடிகாரம் ரொம்ப குழம்பிடுது.
இதனால மெலட்டோனின் அப்படிங்கிற தூக்க ஹார்மோன் குறைஞ்சு கார்டிசோல் அளவு அதிகரிக்குது. இது பெரிய பிரச்சனையாச்சு. ஆமா. ஃப்ரான்டியர்ஸ் இன் எண்டோக்ரைனாலஜி ஆய்விதழில் வெளியான தரவுகளின்படி எலிகள்ல செய்யப்பட்ட ஒரு ஆய்வுல அவற்றுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், அதாவது சரியான நேரத்துல உணவு உண்ணும் முறை கொடுக்கப்பட்டப்போ அதோட ஆயுள் 35% நீட்டித்திருக்கு. தூக்கமும் உணவு நேரமும் உங்களோட ஆயுள்லையே தீர்மானிக்குது. தூக்கத்தை நாம இவ்ளோ சாதாரணமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத இது உணர்த்துது. 5வது வாரத்துக்கான திட்டம் இதோ. Week 5 Action Steps. Focus sleep, circadian alignment and melatonin. Include a sleep protocol, dim lights 2 hours before bed, cool bedroom temperature and wake up at the same time every day. வாரம் 5 நடைமுறை செயல்கள். சிறந்த தூக்கத்துக்கான நெறிமுறைகள். தூங்கறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அறையோட வெளிச்சத்தை குறைச்சிக்கோங்க. படுக்கை அறைய லேசான குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. முக்கியமா தினமும் காலையில ஒரே நேரத்துல கண் விழிக்கிறத பழக்கமாக்கிக்கோங்க. Week 6 Nervous System Mastery. நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துதல். நமது ஆதாரங்கள் குறிப்பிடுற மாதிரி நமது உடல்ல 2 விதமான நரம்பு மண்டலங்கள் இருக்கு. ஒன்னு சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பரிவு நரம்பு மண்டலம். இது எப்போதுமே ஒரு பரபரப்பான நிலையில ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்ல உடலை வச்சிருக்கோம். ஆதிகாலத்துல ஒரு புலி துரத்தும் போது நமது உடல் எப்படி பதறுமோ அதே பதற்றத்தை இன்னைக்கு ஒரு டெட்லைனை பார்க்கும்போது நம்மால உணர முடியும். அதேதான். மற்றொன்று பாராசிம்பத்தெட்டிக் சிஸ்டம், எதிர்பரிவு நரம்பு மண்டலம். இது ரிலாக்ஸ்டா ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட்ல உடலை அமைதிப்படுத்தும். கார்ப்பரேட் உலகத்துல நாம பெரும்பாலும் அந்த புலி துரத்துற மோட்ல தான் இருக்கோமா? துரதிருஷ்டவசமா ஆமா. இதை அளக்க HRV, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படிங்கிற ஒரு அளவீடு இருக்கு. இதய துடிப்புகளுக்கு இடையேயான கால இடைவெளியோட மாறுபாடு தான் இது. ஓகே. இத உங்க உடலோட ஷாக் அப்சார்பர்னு சொல்லலாம். உங்க HRV அதிகமா இருந்தா பல $1 மில்லியன் டீல் கை நழுவி போனாலும் கூட உங்க உடல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியா கையாளும் திறன் பெற்றிருக்குன்னு அர்த்தம். தியானம், மெடிடேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆன்மீக செயல் இல்ல. அது சயின்டிஃபிக்கா உங்களோட HRV-ய அதிகப்படுத்தி நரம்பு மண்டலத்தை எப்படி அமைதிப்படுத்துது அப்படிங்கறத பல மருத்துவ ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. ஆக தியானம் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் டூல். இதற்கான 6வது வார பயிற்சி என்ன? Week 6 Action Steps. Focus, sympathetic versus parasympathetic nervous system and HRV. Include a 10-minute nervous reset routine, daily guided meditation or progressive muscle relaxation. வாரம் 6 நடைமுறை செயல்கள். 10 நிமிட நரம்பு மண்டல மீட்டமைப்பு பயிற்சி. தினமும் 10 நிமிஷம் கண்களை மூடி தியானம் செய்யுங்க, அல்லது உடல்ல இருக்கிற ஒவ்வொரு தசையா மனசால நினைச்சி தளர்த்தும் தசை தளர்வு பயிற்சியை மேற்கொள்ளுங்க. மிக அருமை. இப்போ பகுதி 4 நிலைத்தன்மை மற்றும் முழுமை பெறுதல். Week 7 Fat Loss Without Crash Diet. பட்டினியின்றி கொழுப்பு குறைப்பு. உடனடியா எடையை குறைக்கிறேன்னு ஒரு வாரத்துக்கு வெறும் லிக்விட் திரவ உணவுகளை மட்டும் குடிக்கிற கிராஷ் டயட் முறைகளை பலரும் ஃபாலோ பண்றாங்க. பட்னி கிடந்தா சீக்கிரம் எடை குறையும் தானே, இதுல என்ன பிரச்சனை? அது ரொம்ப ஆபத்தான லாஜிக். நீங்க திடீர்னு பட்னி கிடக்கும்போது உங்க உடல் ஒரு கொடிய பஞ்ச காலத்துக்கு, ஃபேமினுக்கு தயாராகி விட்டதா நினைச்சுக்கும். உடனே தன் கைவசம் இருக்கிற கொழுப்பை இழக்க விரும்பாம உங்க வளர்சிதை மாற்றத்தையே குறைச்சிடும். அதாவது மெட்டபாலிக் ஸ்லோடவுன். ஓ, பாடி தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. எக்ஸாக்ட்லி. இதனால ஹார்மோன் சமநிலை சீர்குலையும். நீங்க அந்த டயட்டை முடிச்சிட்டு மீண்டும் சாதாரண உணவுக்கு திரும்பும்போது உங்க உடல் அடுத்த பஞ்சம் வர்றதுக்குள்ள எடையை சேமிச்சு வைப்போன்னு நினைச்சு இழந்த எடையை 2 மடங்கா ஏற்றிடும். ஐயோ. அதனால உடலோட ஹார்மோன் சமநிலையை பேணி மெதுவா எடையை குறைக்கிறது தான் பாதுகாப்பானது. இது ஒரு பெரிய ஐ ஓபனர். 7வது வாரத்துக்கான வழிகாட்டுதல்களை பார்ப்போம். Week 7 Action Steps. Focus, sustainable fat loss, hormone balance, and avoiding metabolic slowdown. Include practical guidelines, aim for a modest 10 to 15% calorie deficit while maintaining high protein intake. வாரம் 7 நடைமுறை செயல்கள், நடைமுறை வழிகாட்டுதல்கள். உங்களை வருத்திக்கிட்டு பட்டினி கிடக்காம அன்றாட உணவுல வெறும் 10 முதல் 15% மட்டும் கலோரிகளை குறைச்சு சாப்பிடுங்க. அதே சமயம் புரதச்சத்து குறையாம பாத்துக்கோங்க. வந்துட்டோம் இறுதி வாரத்துக்கு. Week 8 Integration and Sustainability. ஒருங்கிணைப்பு மற்றும் நீண்டகால நிலைத்தன்மை.
நாம இந்த 7 வாரங்கள்ல பல நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டோம். ஆனா மீண்டும் பழையபடி மோசமான பழக்கங்களுக்கே திரும்பிட்டா, அதாவது ரிலாப்ஸ் ஆயிட்டா என்ன ஆகுறது? இதை தடுக்க ஹேபிட் ஸ்டாக்கிங், பழக்கங்களை அடுக்குதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே பயன்படுத்த சொல்றாங்க. இத ஒரு ஓடுற ரயில்ல புதிய பெட்டியை இணைக்கிற மாதிரி பார்க்கலாம். அதாவது நீங்க ஏற்கனவே தினமும் செய்யற ஒரு பழக்கத்தோட இந்த புதிய பழக்கத்தை இணைச்சிடுறது. உதாரணமா, காலையில பல் துலக்கின உடனே கட்டாயமா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது. மிகச்சரியான உதாரணம். இந்த 8 வார மாற்றங்களை வாழ்நாள் முழுக்க எப்படி தொடர்றது அப்படிங்கறது தான் இங்க சேலஞ்ச். இத உங்க வாழ்க்கையோட நோக்கத்தோட, மீனிங் அண்ட் பர்பஸ் கூட இணைக்கணும். கரெக்ட். நீங்க ஏன் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும்? உங்க குடும்பத்துக்காகவா, இல்ல உங்க துறையில உச்சத்தை தொடவா? அந்த தெளிவு இருந்தா இந்த மாற்றங்கள் தற்காலிகமானதா இல்லாம நிரந்தரமாகும். 8வது வாரத்துக்கான இறுதி பயிற்சி என்ன? Week 8 Action Steps. Focus, Habit Stacking, Relapse Prevention, and Meaning and Purpose. Include a 30-day continuation plan. Create a simple daily checklist to maintain the top 3 habits you have built. வாரம் 8 நடைமுறை செயல்கள். அடுத்த 30 நாட்களுக்கான தொடர்ச்சி திட்டம். கடந்த 8 வாரங்கள்ல நீங்க பழகின மிக முக்கியமான 3 பழக்கங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை தினமும் செய்றீங்களா அப்படிங்கறத ஒரு செக்லிஸ்ட் மூலமா தொடர்ந்து சரிபாருங்க. இந்த இடத்துல ஒரு கூடுதல் தகவல். நீங்க ஒரு கம்பெனியை நடத்துற CEO இல்ல நிர்வாகினா இந்த திட்டத்தை உங்களோட மொத்த டீமுக்கும் ஒரு கார்ப்பரேட் பிரசன்டேஷனா கொண்டு செல்லலாம். அதற்கான ஒரு 45 நிமிட அவுட்லைன் இதோ. சொல்லுங்க. Corporate presentation outline. 10 minutes, The Science of Executive Burnout. 15 minutes, The 8-Week Metabolic Reset Framework. 10 minutes, Practical Habit Stacking for Busy Days. 10 minutes, Q&A and Implementation. இது தமிழ்ல உங்களோட மீட்டிங்ல எப்படி பிரிக்கலாம்னா, 10 நிமிஷங்கள் கார்ப்பரேட் மன அழுத்தம் மற்றும் சோர்வு பற்றிய அறிவியல். இதுல நீங்க அந்த HPA ஆக்சஸ் பத்தி பேசலாம். ஆமா. 15 நிமிஷங்கள் 8 வார உடல் மனம் புத்திருப்பு திட்டத்தோட கட்டமைப்பு. 10 நிமிஷங்கள் வேலைப்பளுவுக்கு நடுவே பழக்கங்களை எப்படி அடுக்குவது அப்படிங்கிறதுக்கான நடைமுறை வழிகாட்டி. கடைசி 10 நிமிஷங்கள் கேள்வி பதில் மற்றும் திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற கலந்துரையாடல். உங்களை மேலும் ஊக்குவிக்க நிர்வாகிகளுக்கான 5 பிரத்யேக வரிகள் இதோ. 5 motivational lines for executives. 1. Your energy is your greatest currency. 2. Metabolism is built in the boardrooms of your daily habits. 3. Manage your cortisol as ruthlessly as you manage your calendar. வாவ். 4. You cannot outwork a bad diet. 5. True leadership starts with self-regulation. இந்த வரிகளை தமிழ்ல நாம உள்வாங்கிப்போம். 1. உங்களோட ஆரோக்கியமான ஆற்றல் தான் உங்க மிகப்பெரிய மூலதனம். 2. உங்களோட அன்றாட பழக்கங்கள்ல தான் உங்க உடலோட வளர்ச்சிதை மாற்றம் கட்டமைக்கப்படுது. 3. உங்க மீட்டிங் நேரத்தை எப்படி திட்டமிடுறீங்களோ அதே அளவு கவனத்தோட உங்க மன அழுத்தத்தையும் கையாளுங்க. 4. தவறான உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு கடுமையா உழைச்சாலும் முழுமையான வெற்றி பெற முடியாது. 5. உண்மையான தலைமை பண்பு அப்படிங்கிறது தன்னை தானே சீர்படுத்திக்கிறதுல இருந்து தான் தொடங்குது. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெட்டபாலிக் ரீசெட் ப்ளூ பிரிண்ட் அல்லது நிர்வாகிகள் உடல் மனம் புத்துயிர்ப்பு திட்டம். நீங்க நாளைக்கு ஆபீஸ் மீட்டிங்கு தயாராகிற ஒரு பிஸியான நிர்வாகியா இருக்கலாம், அல்லது வேலை பழுவால தேய்ந்து போன உங்க உடலை மீட்டமைக்க நினைக்கிற ஒருவரா இருக்கலாம். இந்த திட்டம் உங்களுக்கான ஒரு முழுமையான கையேடு. திட்டத்தை நிறைவு செய்யும் வகையில அந்த க்ளோசிங் செரமனி ஸ்கிரிப்டை பார்ப்போம். Closing ceremony script. Congratulations on completing the 8-week reset. You have recalibrated your biology from the cellular level up. The ultimate goal is not a temporary fix, but a lifelong mastery of your energy and health. இந்த 8 வார திட்டத்தை வெற்றிகரமா முடிச்சதுக்கு வாழ்த்துக்கள். உங்க உடலை செல்கள் அளவிலிருந்து நீங்க முழுமையா மீட்டமைச்சிருக்கீங்க. இதோட இறுதி நோக்கம் ஒரு தற்காலிக தீர்வு இல்ல, உங்களோட ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் வாழ்நாள் முழுவதும் சிறப்பா பேணி காப்பதே ஆகும். இறுதியா இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறேன். இது உங்களை தொடர்ந்து சிந்திக்க வைக்கும். இன்சுலின் எதிர்ப்பு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம இன்னைக்கு ஒரு கொடிய வியாதியா மட்டுமே பார்க்கறோம் இல்லையா? ஆமா, அது ஒரு வியாதி தானே. ஆனா பரிணாம வளர்ச்சி அடிப்படையில பார்த்தா ஒரு காலத்துல இதுதான் மனித குலத்தை காப்பாற்றியது.
பழங்கால மனிதர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டப்போ கிடைக்கிற கொஞ்சலஞ்ச ஆற்றலையும் கொழுப்பா சேமிச்சு எஞ்சிய குளுக்கோஸ நேரா மூளைக்கு அனுப்பி மனித இனத்தை காப்பாற்ற உதவியது இதே இன்சுலின் எதிர்ப்பு திறன்தான். நிஜமாவா? ஆமா, இதத்தான் அறிவியல்ல த்ரிஃப்டி ஜீன் ஹைபோதசிஸ் அல்லது பிஹேவியரல் ஸ்விட்ச் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அட, இது முற்றிலும் எதிர்பாராத ஒரு பணம். ஒரு காலத்துல பனியுகத்தோட பஞ்சத்திலிருந்து நம் மூதாதையர்களை காப்பாற்றிய ஒரு அற்புதமான உயிர்காக்கும் திறன் இன்னைக்கு உணவுகள் மலிந்து கிடக்கிற இந்த நவீன கார்ப்பரேட் உலகத்துல எப்படி நமக்கு எதிராவே ஒரு வியாதியா மாறி இருக்கு அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. அதுதான் இயற்கையோட முரண். இந்த ஆழமான சிந்தனையோட இன்றைய இந்த அலசலை நிறைவு செய்றோம். அந்த வெட்டுக்கிளிகளை போல தொடர்ந்து சாப்பிடாம உங்க உடலோட சிக்னல்ஸை புரிஞ்சுக்கோங்க. உங்க ஆரோக்கியத்தை உங்க கைகள்ல எடுங்க. மீண்டும் சந்திப்போம்.